ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது யூடியூப் அப்படின்னாலே ரொம்பவே பிரபலமான நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் கூட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே சீக்கிரமாக 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கவர்ந்து இழுத்த ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னா விஜே சித்து விலாக்ஸ். என்னடா இது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துச்சுல அதுக்கு ஒரு பிரேக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பிரபல யூடியூபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரொம்பவே கஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பலரும் வந்து பல வகையான யூடியூப் சேனல்ஸ் நடத்திட்டு வரக்கூடிய நிலையில், அதாவது ஹோட்டலுக்கு போகிறாங்க, அங்கே போய் எடுத்து ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரபலமானவர் நம்ம இர்ஃபான். அவரோட பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிறக்க போகிற குழந்தையோட பாலினத்தை முன்கூட்டியே அறிஞ்சு அதை வீடியோவாக போட்டார். அவர் என்னவோ வியூஸ் அதிகமாக கிடைக்கும், லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம், அதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட மகிழ்ச்சியை ரசிகர்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவரை தமிழ்நாடு சுகாதாரத்துறை சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் ஸ்டண்ட் மூலமாக பிரபலமான டிடிஎஃப் வாசன் மதுரையில் ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டினதை அதை ஒரு காரணமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கைது செஞ்சுட்டாங்க. டிடிஎஃப் வாசன் கதை ஊர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பைக் லைசன்ஸை தடை பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து கோர்ட்டுக்கும் கேஸும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கார். அப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கைது பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய விஜே சித்து அவர்களுக்கு வந்து ஒரு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை கீழ்ப்பாக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து சித்துவோட வீடியோ ஒன்று சுட்டி காட்டி அதில் சித்து வந்து கார் ஓட்டும் போது ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சித்துவோட வீடியோக்களில் வந்து ஆபாச வசனங்கள் இருக்குது, இரட்டை அர்த்த வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகமாக இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறதுனால இதை வந்து குழந்தைகள் பெண்கள்லாம் பார்க்குறதுனால அவங்க மனசில் வந்து ஒரு தாழ்வு மனப்பாளையம் உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பல வகையான விஷயங்கள் இது வந்து சின்ன குழந்தைகள் பார்த்து கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லி இவர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இது என்னடா நம்ம விஜே சித்துக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இப்படி பிரபல யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் விஜே சித்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வீடியோக்குள்ளே வச்சிருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.